ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் போயிருந்துங்க. பொன்னேரில் இருக்கிற ஏஎம் பேலஸுக்கு. அங்க உள்ள போனோடனே டைனிங்க பாத்துங்க. இது யாருடா இது, வெல்கம்கே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பிளேட் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க சொல்லுதா. எஸ்ஆர்எஸ் கேட்டரிங் சர்வீஸ் தாங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள கிச்சன்ல போனா சும்மா இடியாப்பத்திலே வந்து பாத்தீங்கன்னா சங்குப்பூ இடியாப்பம் வச்சிருந்தாங்க. பாம்பே கவர்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட் வச்சிருந்தாங்க. சும்மா அல்டிமேட்டாவே இருந்துச்சுங்க. அது இல்லாம இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வாழைப்பூலே வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு செய்யறது. இவங்களோட டைனிங்க வந்து பார்த்து செம்மையா ஸ்டன் ஆகி போய் நின்னாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்டுக்குன்னு ஒரு ஸ்டால் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பஃபேக்குன்னு ஒரு ஸ்டால் வச்சிருந்தாங்க. டைனிங்க்குன்னு ஒரு ஸ்டால் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் அந்த பஃபேல வாங்கிட்டு வந்துட்டேங்க. அந்த பிரியாணிலே வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பா வெஜ் பிரியாணி சும்மா அல்டிமேட்டுங்க. அவங்களோட ஃப்ரூட்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா தனியாவே ஸ்டால் வச்சு இந்த மாதிரி ஸ்டால்லாம் நான் இதுவரை பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட லாங் வியூல பார்க்க சொல்லி சும்மா செம்மையாவே இருந்துச்சு. ஸ்வீட்டுக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டி மேலே வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. நான் வந்து ஸ்வீட்டை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டேங்க. இந்த கொழுலாம் பார்த்துட்டு உள்ள போனவனே பாதாம் பால் வச்சிருந்தாங்க. அதை நம்ம விடுவோமா, சும்மாவே நம்ம டெம்ட் ஆகிடும் பாதாம் பாலை பார்த்தவொடனே. அதுக்கப்புறம் பாதாம் பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்பானை மாதிரி இருந்துச்சுங்க, அதில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போய் ஜூஸ் கேட்டேங்க. அக்காவும் ஜூஸ் எடுத்து கொடுத்தாங்க. சும்மா ஜூஸை ட்ரை பண்ணி பார்த்து சும்மா வேற லெவலில் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பீடா எடுத்து சாப்பிட்டேங்க. யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு லக்ஸரியான ஒரு கேட்டரிங் சர்வீஸ் நீங்கள் புக் பண்ண நினைக்கிறீங்க, சும்மா வேற லெவலில் இருக்கும் இவங்களோட கேட்டரிங். கண்டிப்பாக ஒரே ஒரு விசிட் பண்ணி பாருங்க.